கோல் செட்டிங் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது 2 நான் சொல்ல முதல் மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. லைஃப்பில் பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் சில பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க ஒர்க் மட்டும் பண்ணல. கிளியரான கோல் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. கிளியரான கோல் இருந்துச்சுன்னு சொன்னால் மனுஷன் மோட்டிவேட் அதிகமாகி பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கூட கொடுப்பான். அதாவது கோல் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது டிரெக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருக்க ஒரு போட்டில் ஏறுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உன் கோல் என்னன்னு கேட்குறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நான் நல்லா படிக்கணும். தட்ஸ் ஏ வீக் கோல். அவன் எப்படி சொல்லணும் தெரியுமா? நான் டெய்லியுமே 3 hours படிக்கணும், நெக்ஸ்ட் எக்ஸாமில் 85% மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுதான் பவர்ஃபுல் கோல். கோல் செட்டிங் தியரியில் 5 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கிளாரிட்டி. கோல் கிளியராக இருக்கணும். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது கோல் இல்லை. நான் 1 yearல என்னுடைய பிஸ்னஸை 2x க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் கிளியரான கோல். செகண்ட் ஒன், சேலஞ்ச். கோல் எப்போவுமே சேலஞ்சிங்காக இருக்கணும். ஈஸியான கோல்ஸ் மோட்டிவேஷனை கொடுக்காது, ஈஸியாகவே போர் அடிச்சிடும். கொஞ்சோண்டு டஃப்பாக இருக்கிற மாதிரி கோலை செட் பண்ணுங்க, அதுதான் உங்களை புஷ் பண்ணிட்டு இருக்கும். தேர்ட் ஒன், கமிட்மெண்ட். கோலை வச்சுட்டா சரியா, அதை அடையணுன்ற உறுதி இருக்கணும். காஃப் கார்டு கோல்ஸில் எப்போவுமே ரிசல்ட்ஸ் இருக்காது. ஃபோர்த் ஒன், ஃபீட்பேக். நீங்கள் அந்த கோலுக்கு எவ்வளோ கிட்ட இருக்கிறீங்கன்னு சொல்லி ரெகுலராக செக் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், டாஸ்க் கம்ப்ளெக்சிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கோல் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக உடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை செய்யுங்க. அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அச்சீவ் பண்ணுவீங்க. டோன்ட் ஃபர்கெட் திஸ். ட்ரீம் எல்லாருக்கும் தான் இருக்கும். பட் கிளியராக கோல் வச்சவங்களுக்கு தான் டிரெக்ஷன் தெரியும். ஸோ இன்றைக்கும் உங்கள் கோலை கண்டுபிடிங்க, டிரெக்ஷன் உருவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரிஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்கள்கிட்ட இது மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜில் இருக்குது. டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.